Hello students, welcome to Salem Ready NEET Academy. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டினா NEET 2027 கம்ப்யூட்டர் மோட்ல வருமா வராதா அப்படிங்கிறதுக்கான நமக்கு எக்ஸ்ட்ரா ஏகப்பட்ட கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். Before that நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 6800 ரீச் பண்ண போறோம். சோ அதனால இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். நம்ம இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரீநீட் எழுதின ஸ்டூடெண்ட்ஸில் 600க்கு மேலே 3 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 550க்கு மேலே 7 ஸ்டூடெண்ட்ஸ், 450க்கு மேலே 15 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 350க்கு மேலே 22 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 350 கீழே 8 ஸ்டூடெண்ட்ஸ். டோட்டலாக இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்மளோட ரிசல்ட் கொடுத்துருக்கோம். இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா NEET 2027க்கு நம்ம அட்மிஷன் எடுக்கிறச்சு பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கிளாஸஸ் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது. நம்ம எப்பயுமே ஆஃப்லைன் கிளாஸ் பற்றி பேசிகிட்ருக்கோம், ஆன்லைன் கிளாஸ் பற்றி பேசுகிறதே இல்லை. நம்ம அதை பற்றி பார்த்துட்டு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட்டா, நம்ம ஆன்லைன் கிளாஸில் படித்த ஸ்டேட் செகண்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க லாஸ்ட் இயர். சரியா? ஸோ இந்த வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டுக்கு வெயிட்டிங், ஸ்டேட் ரேங்க் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த மாதிரி எஃபெக்டிவ் கிளாஸஸில் படிக்கிறோம் அப்படின்னா நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் 7373264210 or 9080549820. நான் ஸ்க்ரீன்லேயே போட்டிருக்கேன், அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கிளாஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் ஷார்ட்டாக 2 மினிட்ஸில் சொல்கிறேன். இந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி கிளாஸஸ் மெத்தடில் இருக்கும். நீங்கள் ஒரு வேளை 11th 12th படிக்கிறீங்கன்னா ஈவினிங் டைம்லேயும், இல்லை சார் நான் ஃபுல் ட்ராப் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அஃபோர்டபுள் டைமில் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுக்க முடியும். 15,000 தான் வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் ஃபீஸ் கொடுத்துருக்கோம். இந்த பேட்சோட ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 15,000 தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் எல்லாத்தாலையுமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், கண்டிப்பாக வந்து பே பண்ணி படிக்க முடியும். இந்த பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி கிளாஸஸ் இருக்கும். அது போக வீக்கெண்டில் வந்து பார்த்திங்கன்னா லைவ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவோம். நீங்கள் அந்த வாரம் ஃபுல்லாக படித்தது வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்ராப்பராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கைட் பண்ணிடுவேன். ஒரே ஒரு விஷயம் தான், இந்த கிளாஸஸ் மெயினாக ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே ஃபிசிக்ஸ். சம்டைம்ஸ் ஆஃப்லைன் கிளாஸில் கூட அந்தளவுக்கு நம்மளால் பொறுமையாக சொல்லித்தர முடியாது. ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 hour 2 hours 3 hours சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த கண்டென்ட்டை வந்து நடத்திட முடியும். அண்ட் நாங்கள் ஃப்ரீ டைம்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஷின்ஸ் ரெடி பண்ணி வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட முடியும். ஸோ இதில் கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ், ஆன்லைனுக்கான அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். இது போக நீங்கள் வீட்டில் டிசிப்ளினாக படிப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கிங்க. உங்களோட ஃபிசிக்ஸ் ஸ்கோர் ஒரு 5-10 கொஷின் தான் சால்வ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா 30+ கொஷின் சால்வ் பண்ணுறது என்னோடய ஒர்க். ஓகேங்களா? ஆஃப்லைன் கிளாஸ்லேயும் இதே தான், நான் ஆன்லைன் கிளாஸ்லேயும் இதான் சொல்லுவேன். ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறப்ப சொல்லுவாங்க, சார் நீங்கள் ஸ்க்ரீனுக்கு இந்த பக்கம் இருக்கீங்க, பார்ப்பீங்களா மாட்டிங்களா அப்படிலாம் கிடையாதுமா. ஒரு ஸ்டூடெண்ட்டையுமே நம்ம பார்ப்போம். திஸ் இஸ் மை ப்ராமிஸ். இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ப்ராமிஸ் என்னால் கொடுக்க முடியும். ஏன்னா ஆன்லைன் பேட்ச் நிறைய இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் ஆன்லைன் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணுறாங்க. பட் எல்லாத்தையுமே தாண்டி இங்கே நம்ம எக்ஸ்க்ளூசிவாக ஸ்டூடெண்ட்ஸை 1-on-1 வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மானிட்டர் பண்ணுவோம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் டெஸ்ட் எப்படி பண்ணுறாங்க, அதில் இம்ப்ரூவ் ஆகுதா இல்லையா, இதில் பார்த்துட்டுக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ட்ரஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கான ஃபர்தர் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஆன்லைன் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். யாருன்னா 11th 12th அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீட்டுக்கு நேரடியாக ஆஃப்லைன் கிளாஸ் வர முடியாத ஸ்டூடெண்ட்ஸ், வேறு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க் போயிட்டுருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருமே இந்த பேட்சில் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ ஃப்ரீயோ அப்போ தான் இந்த கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணுற மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் ஃப்ரீ டைமில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும், தாராளமாக பயன்படுத்திக்கிங்க. சரி, ரைட், ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் இன்ஃபர்மேஷனுக்கு போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தரப்பில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன். இதுக்கான ஃபுல் தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ரீ டைமில் படிங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயின் பாயிண்ட் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இந்தியா தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா OMR வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிளைம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதில் என்னோடய ரோல் நம்பர் இருக்குது, என்னோடய நேம் இருக்குது, சிக்னேச்சர் இருக்குது, பட் நான் ஷேர் பண்ண கொஷின்ஸ் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிளைம் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு NTA அதை எடுத்து விசாரிச்சிருக்கு. அவங்க விசாரிச்சதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட்டோட ஒரிஜினல் சிக்னேச்சர், அதே மாதிரி அவங்களோட பார்கோடு, சீரியல் நம்பர், டெஸ்ட் புக்லெட் நம்பர், கேண்டிடேட்டோட நேமு அண்ட் கேண்டிடேட்டோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதப்பட்ட எல்லா தகவலும் இருக்கக்கூடிய ஒரிஜினல் OMR நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கிளைம் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் ஃபேக், எதுவுமே ஒரிஜினல் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயமாக அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க, AI த்ரூ வந்து OMR வந்து மாடிஃபை பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இது நடக்குமா சார்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ChatGPTலையோ இல்லை ஜெமினிலையோ போய் நம்மளோட ஒரிஜினல் OMR அப்லோட் பண்ணி இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுன்னா அது தரமாக சேஞ்ச் பண்ணி கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் ஃபேக் கிளைம் பண்ணுறாங்க.
ஸோ இதை நாங்கள் செக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி ஃபேக் கிளைம் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்ட ரீதியாக வந்து தண்டனையும் கொடுப்போன்னு சொல்லிட்டு சில சட்டத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. அது போக ஓஎம்ஆரில் தப்பு இருக்கக்கூடிய ஜென்யூனாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எங்களை அணுகுங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்டிஏ தரப்பில் கொடுக்கப்பட்ட நோட்டிஃபிகேஷன். ஸோ ஓஎம்ஆரில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இங்கே ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை. சம்டைம்ஸ் ஒரு 1 or 2 ஓஎம்ஆர்ஸ் வந்து பேரண்ட்ஸ் ஸ்ட்ரிக்டாகவே சொல்கிறாங்க இது வந்து இப்போ இந்த சேஞ்ச் ஆன ஓஎம்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தான் சொல்கிறேன். ஒரு வேளை உங்களுக்கு அப்படி நடந்திருக்குன்னா நீங்கள் தாராளமாக என்டிஏக்கு மெயில் பண்ணுங்கள். அவங்ககிட்டருந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வரும். அவங்களோட காண்டாக்ட் நம்பரு இருக்குது. இல்லையா ஒரு கேஸும் ஃபைல் பண்ணலாம். உங்களுக்கு 100% தோணுச்சுன்னா கண்டிப்பாக என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த கேஸை நானே நடத்துகிறேன். ஓகேங்களா? இவ்வளோ தூரம் சொல்கிறதுக்கு ஒரே ரீசன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்கும் இம்பார்ட்டன்ட் தான். என்டிஏ தரப்புலேருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ப்ளஸ் டேக்ஸோடு நம்ம ஃபீஸ் கட்டியிருக்கோம். கண்டிப்பாக அவங்க பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணல அப்படின்னா அதுக்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் கண்டிப்பாக நம்மளும் எடுக்கலாம். பட் ஆனால் என்டிஏ தரப்பில் வந்து ஷோராக சொல்கிறாங்க. பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் த்ரூ அவுட் இந்த ஒரு ஜேர்னியில் பார்க்குறப்போ மேக்ஸிமம் ஓஎம்ஆர் மாற்றி அப்படியெல்லாம் நடந்ததில்லை. இப்போ பேப்பர் லீக் ஆனது மிகப்பெரிய இஷ்யூவாக நடந்துகிட்ருக்கு. அது வேணால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிக்கத்தக்கது. கண்டிப்பாக அது இந்தியா ஃபுல்லாக போராட்டம் நடந்துகிட்ருக்கு. லெட்ஸ் எது நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதோட விளைவு தான் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இன்ஃபர்மேஷனில் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் கம்ப்யூட்டர் மோட் எக்ஸாம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்டேட். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தன்னோட ஓஎம்ஆரை வந்து ஃபேக்காக மாடிஃபை பண்ணி ஏஐ ஜென்ரேட் பண்ணி இதுதான் என் ஒரிஜினல் ஓஎம்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நாட் ஒன்லி என்டிஏ அவங்க பேரண்ட்ஸை ஏமாத்துறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர். ஏன்னா எனக்கு ஒரு பேரண்ட் கால் பண்ணி அந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்துச்சு. அவங்க ஓஎம்ஆர் பார்த்தோன்னா அது ஒரிஜினல் ஓஎம்ஆரே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஏஐ ஜென்ரேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸே மார்க்குக்காக பேனிக் ஆகி ஃபேக்காக ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிரச்சனைகளும் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓஎம்ஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் செக் பண்ணி பார்க்குறப்போ ரியலாக யாராவது ஓஎம்ஆர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக்கோடு அப்ளை பண்ணியிருந்தாலும் அதை ப்ராப்பராக கண்டுபிடிக்க முடியல. அதுவுமே பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. அண்டு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் லீக்ஸ் இதில் இல்லாத மிகப்பெரிய பாயிண்ட் பார்த்தா பேப்பர் லீக். ஸோ மிகப்பெரிய அளவில் இந்தியா அளவில் போராட்டம் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி தமிழ்நாடு அளவுலையுமே போராட்டம் நடக்குது. ஸோ இந்தியா அளவில் பேப்பர் லீக்காக போராடிட்டு இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பு போராடிட்டுருக்கு. நீட் தேர்வு ரத்தாகாதுமா. ஓகேங்களா? நீங்கள் என்னை நம்பலாம். நீட் தேர்வு ரத்தாகாது. ஆனால் இந்த பேப்பர் லீக்குக்காக கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். அதுக்காக இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா கண்டிப்பாக கம்ப்யூட்டர் போர்டுக்கு தான் போய் ஆகணும். ஏன்னா நெக்ஸ்ட் இயரும் பேப்பர் பென் மோடு வச்சாங்கன்னா லீக் ஆகும்னா மிகப்பெரிய தலைவலியாக தான் இருக்கும். ஆல்ரெடி எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணணும். ரூலிங் பார்ட்டி அப்போசிஷன் பார்ட்டி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபைட் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சோனம்னு சொல்லக்கூடியவரும் ஹங்கர் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கனால இதுவே வந்து பார்த்திங்கன்னா பிரைட் சிக்னல் ஃபார் கம்ப்யூட்டர் மோட் டெஸ்ட். இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டர் மோடில் நடக்கிறப்ப என்ன அட்வான்டேஜ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பேப்பர் லீக்கேஜ் வாய்ப்பே இல்லை. அப்படி பேப்பர் லீக் ஆனாலும் ட்ரேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குமே சென்ஸ் கொஷின் பேப்பர் எடுக்கிற இடம் அண்டு ரிசீவ் ஆகக்கூடியது என் டு எண்ட் என்கிரிப்ஷன் யூஸ் பண்ண போகிறாங்க. அப்படிங்கிறப்போ அப்லோட் ஆகக்கூடிய இடம் ரீச் ஆகக்கூடிய இந்த 2 இடத்துல மட்டும் தான் ரிவீல் ஆகும். சென்டரில் எங்கேயுமே ரிவீல் ஆகாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட் பண்ணக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலாக ரெக்கார்ட் ஆக போகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதையும் ஸ்கேம் பண்ண முடியாது. அண்ட் நோ ஸ்கேனட் ஓஎம்ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆர் ஏ எடிக்டட் ஓஎம்ஆர் கிளைம்ஸ் இது மாதிரி எதுவுமே நடக்க போகிறது இல்லை. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கிளிக் பண்ணுறாங்களோ அது ஆன்லைனில் சேவ் ஆக போகுது. NEET UG shift to computer mode from 2027 officially by the government. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சொல்கிறேன்னா இன்னும் நம்மகிட்ட கம்ப்யூட்டர்ஸ் ரெடி ஆகலை. அப்படி ஷிஃப்ட் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா நீட் தேர்வு நடக்க போகுது. அப்படி ஷிஃப்ட் பேஸில் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் பேட்டர்ன் மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். 180 கொஷினோட இந்த தேர்வு நடக்குமான்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்போ 180 கேள்வியோட இந்த தேர்வு வரப்போகிறது கிடையாது. அப்போ கண்டிப்பாக அதோட பேட்டர்ன் மாற்றணும். பிகாஸ் ஆஃப் த ஷிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 5 நாள் நடக்க போகுது. மார்னிங் அண்ட் ஈவினிங் சொல்லிட்டு 2 ஷிஃப்ட்டாக பிரித்து நடத்த போகிறாங்க. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இந்த பேட்டர்ன் செட் ஆகாது. ஜெய் மாதிரி ஒரு மோடிஃபிகேஷனுக்கு போகும். அதனால் இயர் ட்ராப் பண்ணக்கூடிய நான் இயர் ட்ராப் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் நடக்குதுன்னா நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. நம்ம ஆன்லைன் பேட்சில் நடத்துகிறவங்களுக்கும் அண்ட் ஆஃப்லைனில் சேர்றவங்களுக்கும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடத்திடுவோம். நீட் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஆன்லைன் த்ரூவாகவே அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் ஆஃப்லைன் சென்டரில் படிக்கிறீங்க, வேறு எங்கே படிக்கிறீங்க, உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் யார் பார்த்தாலும் சரி அவங்கவுங்க அகாடமிலே இதை வந்து பார்த்திங்கன்னா வலியுறுத்துங்க. கம்ப்யூட்டர் மோடில் அவங்கள ட்ரெயின் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா வரக்கூடிய டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் மோடில் தான்
எக்ஸாம் எழுத போகிறோம். அதுக்கான ப்ராக்டிஸ் தான் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். முக்கியமாக பேப்பர் லீக்கை ப்ரிவென்ட் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி வந்து இந்த ஓஎம்ஆரை வந்து ஃபேக் பண்ணுறது, இனிமேல் இதுவும் தடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி மல்டிபிள் ரீசனால் தான் அடுத்த வருஷம் கம்ப்யூட்டர் மோடு வரதுக்கான பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பேப்பர் பென் மோடு அப்படிங்கிற விஷயத்தை இப்போ யாருமே ஏற்றுக்க போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிகாஸ் இந்த நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட் ஆகட்டும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் லீக்ஸ் ஆகட்டும் வாய்ப்பு கண்ணு கட்டின தூரம் எதுவுமே இல்லை. அப்படிங்கிறப்போ வரக்கூடிய தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக படிங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அகேன் நான் சொல்லிடுறேன், 6800 சப்ஸ்கிரைபர் இருக்குமா, 6800 கொண்டு போங்க. இன்னொரு 30 சப்ஸ்கிரைபர் தான் கொண்டு போயிட்டிங்கன்னா எனக்கும் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா படித்து ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ அதனால் ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் படிக்கிறதுக்கு இதுவே ஒரு விஷயந்தான். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான டீட்டெயில் வந்து ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை ஒன்ஸ் அகேன் சொல்கிறேன், பயன்படுத்திக்கங்க. சார் ஆன்லைன் பேட்ச் மட்டும்தான். நான் ஆன்லைன் பேட்ச் அப்படிங்கிறது நேரடியாக வந்து படிக்க முடியாத மாணவர்களுக்கு. ஆஃப்லைன் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேராக வந்து படிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய சேம் நம்பர் தான் கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து படிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறோமா. இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் யூஸ்ஃபுல் வீடியோவில் மீட் பண்ணலாமா. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.